கேஸை விடுவோம். முறைப்பாட்டை வாபஸ் சொல்லணும். தேவையில்லை. அம்மாதாச்சி வந்த காசு தேவையில்லை. மிச்சம் 9 லட்சம் களவெடுத்ததே மிகப்பெரிய குற்றம். நாளைக்கு மன்னிச்சு விட்டால் இன்னும் 10 கோயில் களவு. நீங்களும் இதுக்கு பொறுத்து சொல்லுவோம். ஏன்னா மக்கள் எங்கிற வீடுகள் களவு. கோயில் நிர்வாகத்தில் அலுவலகத்தில் வெளிநாட்டு நிதியும் உட்பட 12 லட்சத்துக்கு மேற்பட்ட நிதி களவு போயிருக்குது. ये நான் செய்ய நம்பரை தாங்கலைங்க. அப்படி கேட்க மாட்டாங்க. போராட்டம் மக்கள் வலியுறுத்தி 3 லட்சம் ரூபா காசம் 12 லட்சம் ரூபாய் போட்டு அறிக்கைப்படி 16 லட்சம் காணும். 10 லட்சம் காணாம போனதில் வெறும் 3 லட்ச ரூபா. இவன் சொல்லிட்டேன், கோயில் தலைவர் சொல்கிறேன் காணாமல் போயிட்டு கேஸை விடுவோம். முறைப்பாட்டை வாபஸ் சொல்லணும். தேவையில்லை. அம்மாதாச்சி வந்த காசு தேவையில்லை. மிச்சம் 9 லட்சம் களவெடுத்ததே மிகப்பெரிய குற்றம். நாளைக்கு மன்னிச்சு விட்டால் இன்னும் 10 கோயில் களவு போகும். நீங்களும் இதுக்கு பொறுத்து சொல்லுவோம். ஏன்னா மக்கள் எங்கிற வீடுகள் களவு போகும். அவையே சட்டத்தை நிறைவேற்றிருக்கேன். இந்த விஷயத்தை தட்டி கேட்ட 2 வெளிநாட்டு கூட அவர்கள் ஏற்கனவே பல கோடி நீங்கள கோயிலுக்கு அன்பளிப்பு செய்திருக்கு. அவைக்கு உரிமை இருக்குது. அதுக்காக சந்தித்தனை செய்யுது. அந்த ஐயாவை போய் அன்றைக்கு இரவு சந்திச்சு எதேச்சியாக சந்தித்ததை கேட்டது. ஏன் ஐயா நீங்கள் நிர்வாகம் செய்ய வேண்டிய வேலை நீங்கள் செய்யுங்க. நான் பக்கத்தில் நின்றேன். வன்முறை ஒன்று மேற்கொள்ளப்படல. சாதாரணமாக கேட்டதை போய் மிரட்டலன்னு சொல்லி முறைப்பாடை போட்டு இன்றைக்கு அவையை வச்சு பெரும்பாடுபட்டு நான் பணையில் கொண்டு வந்திருக்கோம். லட்சக்கணக்கில் நிர்வாகம் 12 வருடமாக மாற்றப்படுகிறது. ரைட். இல்லை என்னென்னா உண்மையில் நீங்கள் பொது கூட்டம் நடக்கையில் சொன்னால் வழிபடுற சபையாக எங்களுக்கு கம்ப்ளைண்ட் தந்திருந்தால் நாங்கள் பார்த்துருக்கோம். நீங்கள் இப்போ தந்திருக்கிறீர்கள். ரைட். நீங்கள் தந்திருக்கிறீர்கள். நான் நிர்வாகத்தையும் கூப்பிட்றேன். இதில் எல்லாரும் பிறந்தவில்லை. ஒரு 3-4 பேரை நீங்கள் யாருன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் அவைகளையும் கூப்பிட்டு நிர்வாகத்தோட கதைச்சி போட்டு தான் அதுக்கு பிறகு அவைகள் சொல்கிறத வச்சு கொண்டு தான் அடுத்து நான் என்ன செய்யலாம்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. இல்லை, நான் வாரக்கிழமை கூப்பிடுறேன். எனக்கு டிசிசி இருக்குது. வியாழக்கிழமை 21ஆம் தேதிக்கு நான் நிர்வாகத்தை உங்களில் எல்லாரும் திணைக்கிழமை டிஓ திணைக்கிழமை நாங்கள் தான் இன்டெலிஜென்ட் டிபார்ட்மெண்ட் டெவலப்மெண்ட் விசாரங்கள் தான் இருக்கணும். அவையில் இருக்கணும் வேண்டாம். நீங்கள் உங்களோட திணைக்களத்துக்கு நீங்கள் அனுப்பணும் பண்ணால் அதை நாங்கள் நிர்வாக குழு கூட்டமாக சார் காலாகாலமாக கொழும்பு நடத்தப்படுது. தனியார் கோவில் இந்தியா கோயில் கூடிய பெரிய ஒரு மண்டபம் 2 மண்டபம் கட்டப்பட்டது. அதை நீங்கள் இந்த முறை ஒரு மக்களுக்கு முடிவு சொல்லுவாங்க. நிர்வாக குழு கூட்டம் பிரச்சனை இல்லாத நடந்து கொண்டு போகலாம். பிரச்சனை வரைக்கும் எங்களுடைய ஜிஎஸும் அதில் கூட பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டிய நடக்கிறதுக்கு நாங்கள் போயிடலாம். இடத்துல மண்டபம் இருக்குது. மண்டபத்திலே வழி செய்யணும். குழம்புல செலவழித்து கொண்டு கூட்டம் போடுறோம். ஆனால் அவைக்கு பெரியாக்கள் வெளியாக்கள் வந்த உடனே அவைக்கு வேலை அவைய அந்த புறம் தனிச்ச மாதிரி தள்ளி போகிற பிள்ளைகள். நாம் அங்கே எங்கே போகணுன்னா அதெல்லாம் அதுக்கு இது உங்களுக்கு மக்களுக்கு வேலை வாய்ப்பாக இருக்கும். வெளியாக்கள் அடுத்த முறை சொல்லிக்கிறேன். சாமி கூப்பிட்றதுக்கு நான் காசு கொடுத்து வெளியிலேருந்து கொண்டு வரேன். இங்கேருந்து ஒரு 1000 தேவையில்லை. இப்படி தான் கதைச்சேன். நான் கருணாகரன் நாவலன், பொங்குழுது 10ஆம் வட்டாரம்.
எமது வீட்டுக்கு அருகாமையிலே இந்த கண்ணகி அம்மன் கோயில் இருக்கின்றது. ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கண்ணகி ஆலயம். பல நூற்றாண்டு காலமாக காணப்படுகின்ற இந்த ஆலயமானது தற்பொழுது அண்மை காலமாக ஒரு 12 வருடங்களுக்கு உட்பட்ட கால பகுதியிலே புதிய நிர்வாகம் தெரிவு செய்யப்பட்டு அந்த நிர்வாகம் கூட உண்மையிலே கொழும்பில் கூடித்தான் நிர்வாகம் தெரிவு செய்யப்பட்டது. அந்த நிர்வாகத்தினூடாகவே பாரியளவான கட்டிடம் இன்று அன்னளவாக 90 கோடியை அண்மித்த அளவில் அந்த கோயில் கட்டிடம் பாரியளவான கட்டிடம் கட்டப்படுகிறது. இந்த கட்டிடம் வந்து கடற்கரை ஓரமாக கட்டினது இந்த இருக்கிற பெரிய ஒரு கட்டிடம். உண்மையிலே இந்த கட்டிடத்தை பராமரிக்கிறதுக்கே ஒரு மாதத்துக்கு சொல்லப்போனால் 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே தேவைப்படும். அவ்வாறான நிலையே பாரியளவான கட்டிடமாக கட்டப்பட்டிருக்கு. ஆனால் இந்த நிர்வாகத்தோட செயற்பாடுகள் வந்து பார்த்தோம்னு சொன்னால் எதிர்காலத்தில் இந்த கோயிலை பாதுகாப்பாக கொண்டு நடத்தக்கூடிய அளவில் இந்த நிர்வாகம் இல்லை. உண்மையிலே இந்த கோயிலுக்கு திருவிழாவை முன்னிட்டு தேர் திருவிழாவெல்லாம் 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் ஒன்று கூடுறாங்க. அந்த ஒன்று கூடுற காலத்தில் போலீஸ் பாதுகாப்பல் கூட நிர்வாகத்தால் கேட்கப்படாமல் போலீஸ் பாதுகாப்பு போடப்படாத சென்ற தேர் திருவிழாவில் 5 தங்கச்செயின்கள் களவு போனது. அடியார்களுடைய தங்கச்செயின்கள் களவு போனது. இதே போல் சென்ற கிழமை இந்த கோயிலில் தீர்த்த திருவிழா அன்றைக்கு கோயில் நிர்வாகத்தோட அலுவலகத்தில் வெளிநாட்டு நிதியும் உட்பட 12 லட்சத்துக்கு மேற்பட்ட நிதி களவு போயிருக்குது. அதுக்கான சரியான கணக்கீடு இல்லை. அதே மாதிரி அதுக்கான போலீஸுக்கான முறையீடு கூட உடனடியாக செய்யப்படாமல் மக்களோட எதிர்ப்பு தெரிவித்ததன் பின்னர் தான் முறைப்பாடு செய்யப்பட்டு அதில் ஒரு பகுதி நிதி தான் இங்கே வழங்கப்பட்டிருக்குது. அதையும் கூட கோயில் நிர்வாகம் இருக்கக்கூடிய கோயில் பூசகர் தான் போய் அந்த முறைப்பாடையும் செய்திருக்கிறார். உண்மையிலே கோயிலில் நித்திய பூசை மூன்று நேரம் நடைபெற வேண்டிய இடத்துல கோயில் ஐயர் நித்திய பூசையை செய்வாரா இல்லை வழக்குகளுக்கு செல்வாரா என்ற சந்தேகம் மக்கள் மகத்தில் எழும்பியிருக்குது. இதுக்கு அடுத்த விஷயமாக பார்த்தோம்னு சொன்னால் இந்த கோயில் வந்து மக்களுக்காகத்தான் கோயில் வெளியே, கோயிலுக்காக மக்கள் இல்லை. இங்கே இருக்கிற வறிய மக்களுக்காக இந்த கோயிலால் பெருமளவான நிதிகள் திரட்டப்படுது. அந்த நிதிகளில் ஒரு சமூக சேவைகளை அந்த மக்கள் சார்ந்த செயற்திட்டங்களை இந்த கோயில் நிர்வாகங்கள் செய்யணும். உதாரணமாக நயினாதேவி அம்மன் கோயில் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் நயினாதேவி அம்மன் கோயிலாக பெருமளவான மக்கள் சமய பணிகள் செய்யப்படுது. அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை திட்டத்தை கூட அந்த நயினாதேவி கோயிலால் செய்கிறாங்க. ஒவ்வொரு வருடமும் 5 கோடிக்கு மேலே நிதியை ஒதுக்கி வீதிகள் கூட கிராமத்துக்கான வீதிகள் கூட புனரமைக்கப்படுது. ஆனால் இங்கே பார்த்தோம்னு சொன்னால் இந்த கோயில் நிர்வாகத்தில் பெருமளவான நிதிகள் சேகரிக்கப்படுது. அதுக்கான கணக்கறிகள் இந்த 12 வருஷமாக கணக்கறிகள் காட்டப்படையில் மக்களுக்கான சேவைகளையும் செய்யப்படையில் ஒரு கோயிலை வச்சுக்கொண்டு வர்த்தகம் செய்யப்படுகின்ற ஒரு சந்தேகம் எழுகின்றது. எமது மண்ணில் வாழ்ந்து இந்த கோயிலை வழிபட்ட பல நூற்றுக்கணக்கான மக்கள் புலம்பெயர் நாட்டிலே வசித்து கொண்டு இந்த கோயிலை நேசித்து பெருமளவாக கோடிக்கணக்கான நிதிகளை வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கான உரிய பதில்கள் வழங்கப்படையில் உரிய கணக்கறிகள் கூட வழங்கப்படையில் அந்த கோயிலுக்காக பல இந்த தேரிலிருந்து சப்பரத்திலேருந்து எல்லாம் செய்து கொடுத்துக்கிறார்கள். ஆனால் அதுகளை கூட பாதுகாக்கிற அளவுக்கு இந்த கோயில் நிர்வாகம் இல்லை. வேணுமெண்டா நீங்கள் செலவழித்து அதை பாதுகாத்து கொள்ளுங்கள் என்ற அளவில் அவர்களோட கருத்துக்கள் இருக்கின்றது. எல்லாட்டையும் அதுகளை நீங்கள் வீட்டை கொண்டு நீங்கள் பராமரிங்கன்ற லெவலில் ஒரு முறையற்ற பதில்கள் வழங்கப்படுகின்ற ஒரு நிர்வாகம் வந்து அந்த அடியர்களுக்காகவும் அந்த மக்களுக்காகவும் சரியான பதிலை வழங்க வேண்டியது நிர்வாகத்தோட கடப்பாடு. ஆனால் இந்த நிர்வாகத்தில் இருக்கிறவங்கள எல்லாரும் அதிக அளவில் எல்லோரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்புலாம் வசிக்கிறார்கள். இந்த கிராமத்தில் இருக்கிறவர்களை கூட இந்த கோயில் நிர்வாகத்தில் உள்வாங்கப்படையில. அதை விட அந்த கோயில் நிர்வாகத்தில் சந்தாவை பார்த்தீங்கன்னா வருட சந்தாவை 12,000 ரூபா இருக்குது. ஒரு சாதாரண ஒரு தொழிலாளி வந்து அந்த கோயில் நிர்வாகத்தில் இருக்க முடியுமா? 12,000 ரூபா வருட சந்தாவை கட்டி அவரால் எப்படி இருக்க முடியும்? ஏனைய இடங்களில் பார்த்தீங்கன்னா வருட சந்தா வந்து 100 ரூபாயோ 1000 ரூபாயும் இருக்கும். அல்லது ஆயில் சந்தாவோட 5000 ரூபாய்க்கு மேற்படாது. 1000 ரூபாய்க்கு உட்பட்டு தான் இருக்கும். இல்லை 5000 ரூபா போகும். அப்போ இவ்வாறான முறைகேடுகள் பெற்று கொண்டிருக்கின்றது. உண்மையிலே கண்ணகி அம்மனுக்கான ஒரு இலங்கையிலே பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம். மக்கள் இலங்கை பூரா மட்டும் உலக அளவிலிருந்து வந்து வழிபட்டு கொண்டு இருக்கிறார்கள். அங்கே வருகிற அடியர்களுக்கான பாதுகாப்புகள் இருக்கணும். அந்த கோயில் நிர்வாகத்தோட அலுவலகத்தில் கூட கேமரா இல்லை. கோயில் பெட்டகம் இருக்கிற 3 அலுவலகங்கள் இருக்கின்றன. அந்த அலுவலகங்களில் ஒரு கேமராவும் இல்லை. ஏனைய இடங்கள் தான் இருக்கின்றது. ஏனைய இடங்களும் கூட இருக்கிற கேமராக்கள் சரியாக தொழிற்படையில்லை. கோயிலில் அண்மைக்கு தீர்த்த திருவிழா நடைபெற்ற பொழுது வாழ்வெட்டு ஒரு குழு ஒன்று வந்து அச்சுறுத்தி சென்று போனது. 8 பேர் கொண்ட குழு ஒன்று அச்சுறுத்தி சென்று இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கான முறைப்பாடும் செய்யப்படையில் அந்த கேமராவில் அது பதியப்படவும் இல்லை.
அப்போ இது அங்கு வர்ற அடியார்களுக்கும் அங்கிருக்கின்ற கிராம மக்களுக்கும் ஒரு பாதுகாப்பற்ற நிலையை ஏற்படுத்தியிருக்கின்றது. எனவே இதுக்கு உரிய நடவடிக்கைகளையும் 12 வருடமாக மாற்றப்படாத நிர்வாகத்தையும் புதிய நிர்வாகத்தை உருவாக்கி கணக்கறிகளையும் வெளிப்படுத்தப்பட்டு சரியான ஒரு நிர்வாகம் செயற்பட வேண்டும். அந்த கோயில் பிரசித்தமான கோயில், அதுக்கான ஒழுங்குமுறைகள் சரியாக இருக்கணும். இதுக்கான கடப்பாடுகளை உரிய அதிகாரிகள், உயர் அதிகாரிகள், குறிப்பாக நாங்கள் இன்று வேலனை பிரதேச செயலத்துக்கு முன்னாக இந்த இளைஞர்கள் ஊர் மக்கள் கூடியிருக்கின்றார்கள். அங்கு உரிய நிர்வாகம் தெரிவு செய்யப்பட வேண்டும். இதில் அதாவது பிரதேச செயலர் தலையிட வேண்டும். அதே போன்று இந்து சமய கலாச்சார திணைக்களத்தின் அதிகாரியும் இங்கே இருக்கின்றார். இந்து சமய கலாச்சார திணைக்களத்துக்கும் ஒரு மகஜர் இந்த இளைஞர்களூடாக கையளிக்கப்படும். ஒரு 30 நாட்களுக்குள் அதற்கான தீர்வுகள் உடனடியாக எட்டப்பட வேண்டும். சரியான நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம். என்னென்னு சொன்னால், வணக்கம் எல்லாருக்கும். நான் கேதீஸ்வரன் பிரணவன், புங்குடுதி 10ஆம் ஆண்டு தான் வசிக்கிறோம். அதாவது இந்த கோயில் பக்கத்தில் இருக்கிறோம். கோயில் திருவிழா இருந்தாலும் சரி, கூடுதலாக திருவிழா பக்கத்தில் நாங்கள் கிட்ட போகிறது. ஏன்னா எல்லாரும் கஷ்டப்பட்ட ஆக்கள் தான் வேலை செய்கிறது. அந்த அடிப்படையில் திருவிழா மட்டும்தான் கூட நெருங்கி நிற்கிறது. சுவாமி தூக்குறதுலேருந்து கோயில் சாமி அடிப்படை விஷயங்கள் எல்லாம் எங்களோட தொண்டர்கள், அதாவது வாரப்படிகளாக தான் போய் செயற்படுறாங்க. அதுக்கும் கோயில் நிர்வாகம் இருக்கணும், ஒத்துழைப்பு தாரதில்லை, தந்ததும் இல்லை. மற்றது அடுத்த விஷயம் என்ன ஒரு குறைன்னு சொன்னால், கோயிலில் சுவாமி தூக்குறது ஒரு என்ன சொல்கிற கயிறாகட்டும் இல்லை வாகனமாகட்டும் எதுவாக இருந்தாலும் சரியான முறையில் இல்லை. அதைத்தானே அடுத்த விஷயம், கோயிலுக்கு எவ்வளவோ பொருட்கள் சரியில்லை, சுவாமி தூக்குறதுக்கான சாமான்கள் சரி எல்லாம் இருக்குது. இருந்து தாரத்துக்கு என்ன சொல்ல நிர்வாகம் இருக்கணும். அதை தாரத்துக்கு என்ன சொல்கிறது தரீனம் இல்லை. அதாவது இல்லை இப்போ எதை கேட்டால் டக்குன்னு சொல்லி நம்ம நீங்கள் ஒருக்கா வாங்கி விடுங்க, இல்லாட்டி நீங்கள் ஒருக்கா செய்து விடுங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு குடை பழுதாப்பிடக்கேன்னு இந்த கூட மாற்றின்னு கேட்டால் புது கூட இருக்குது, ஆனால் கேட்டால் இல்லைன்னு சொல்லிடணும். இதே என்ன சொல்கிறேன் மாற்றுங்கன்னு சொன்னால் விட கதை எப்படின்னு சொன்னால் ஒருக்கா வாங்கி கொடுங்க, இல்லாட்டிக்கா வாங்கி விடுங்க. என்ன விஷயம் அது கதிரையாகட்டும் குடையாகட்டும் கயிறாகட்டும் இல்லை கோயிலில் கூட்டுற தும்புதறி ஏதோ ஆகட்டும், என்ன பொதுவாக சொல்கிற ஒரு கருத்து இதுதானாவே. தலைவர் செயலாளர் யாராக இருந்தாலும் நிர்வாகம் இப்போ இருக்கிற நிர்வாகத்தில் நின்று கதைக்கிற இல்லை. மற்ற ஒரு விஷயம் என்ன சொல்கிறது இப்போ கோயிலுக்கு வர அடியார்களோ இல்லை தொண்டர்களோ ஒரு குறைபாடை கேட்குறதில்லை. அதுக்கான ஒரு பெட்டிஷன் எழுதி போடுங்கன்னு சொல்கிற ஒரு பெட்டி இல்லை. மற்றது அதை குறை சரியை நின்று பார்க்குறதில்லை. அதை விட எங்களை முக்கியமாக நாங்கள் சொல்கிற ஒரே ஒரு அடிப்படை என்னென்னு சொன்னால், ஆறு நிர்வாகம் ஆரண்டாலும் இருங்க பிரச்சனை இல்லை, ஆனால் அதுக்கு ஒரு நடைமுறையாக உருவாக்கி விடுங்க. இன்றைக்கு நாங்கள் இருப்போம், நாளைக்கு யார் இருப்போம்னு தெரியாது. அதேமாதிரி தான் நிறைய நிர்வாகம் இன்று வரைக்கும் மாற்றப்படையில்லை. அது ஒரு காரணம் என்னென்னு தெரியவே இல்லை, அப்படியே இருக்குது. அதே தான் என்ன யாரோ ஒரு ஆள் செய்யுங்க, ஆனால் தாங்க எல்லா காலத்துலேயும் ரொட்டேஷனாக ஓடக்கூடிய அளவுக்கு செய்து விடுங்கன்னு தான் நாங்கள் எங்களோட அபிப்பிராயம். மற்றபடி எங்களுக்கோ இல்லை ஊரில் இருக்கிறாக்கள் தான் தலைவர் செயலாளர் ஆகணுமோ இல்லை எங்களை கோயில் பற்றி அப்படியே நாங்கள் இல்லை. யாராக இருந்தாலும் செய்யுங்க, எவராக இருந்தாலும் ஒத்துழைச்சி ஊர் மக்களே ஒத்துழைச்சி செய்யுங்க. ஒரு இன்னொரு கதையை திருவிழா மட்டும் அடிபட்டது உண்மை போய் தெரியாது. அதாவது என்ன சொல்கிறது வர்ற திருவிழா சுவாமி தூக்க வர தொண்டர்கள் இல்லாவிட்டால் என்ன சொல்கிறது நாங்கள் ஆக்கள் இருக்குது சம்பளத்துக்கு பிடிச்சி தூக்குவோம் அந்த மாதிரி ஒரு கதையும் வந்தது. அது உண்மை போய் தெரியாது. நான் அப்படி செய்கிறேன்னு சொன்னால் இத்தனை வருஷ காலமாக இப்போ நாங்கள்லாம் சொல்லப்போ நான் சின்ன உதாரணம் நான் சொல்கிறேன். எனக்கு இப்போ 27 வயசு. இப்போ நான் சுவாமி தூக்க வலிக்கிட்டு இந்த 2 வருஷம் தான், அதாவது போன வருஷம் இந்த வருஷம் தான் தூக்கினேன். மற்றபடி இல்லாமல் சின்ன படிக்கல, அதாவது 12-14 வயசுலேருந்து தூக்கல 8 விட மாட்டாங்க. அப்போ நாங்கள் தூக்க வலிக்கிட்டே 2 வருஷம். அதுக்கு சொல்லி நாங்கள் எத்தனையோ பேரோட முரண்பட்டு எத்தனையோ பேரை விட்டு கொடுத்து தான் அந்த சுவாமியும் தூக்கிட்டு வரோம். அதை கூட என்ன சொல்கிறது காசு கொடுத்து தான் செய்யணும்னு சொன்னால் பிறகு ஊர் மக்கள்கிட்டையும் காசை வாங்கி செய்வான். அவ்வளோ கோயிலேருந்து இப்போ கோயிலை சின்ன கோயிலில் கூட எவ்வளோ நடைமுறை இருக்குது, ஆனால் எங்கட கோயிலேருந்து நடைமுறை இல்லை. அதைத்தான் முக்கியமாக கொண்டு வரணும்னு எதிர்பார்க்குறமே தவிர மற்றபடி எங்களுக்கு எந்த ஒரு ஆசையோ இந்த எதுக்குமோ இல்லை. யார் செய்தாலும் நடைமுறையை பின்பற்றி விடுங்க. பட் இந்த களவு போன விஷயம் ஊர் மக்களுக்கு இந்த வரைக்கும் நியூஸாக தான் போய் தெரியுமே தவிர ஊர் அடிப்படையோ கோயில் அடிப்படையோ நிர்வாக அடிப்படையோ ஒருத்தரும் தெரிவிக்க இல்லை. ஒவ்வொருக்கா ஒரு போஸ்டர் போடினோம் பேஜை போடினோம் ஒன்று சொல்லினோம், ஆனால் நடக்கிற விஷயத்தை வழிகாட்டினோம் இல்லை. அது கட்டாயம் தெரியப்படுத்த வேண்டும். அத்துடன் அடுத்த விஷயம் என்ன சொன்னால், இந்த கோயில் நிர்வாக கூட்டம்ன்றது எல்லாரும் பிஸ்னஸ்மேன் வேலைக்காரன்னு சொல்லி கொழும்புக்கு பஸ் போவோம்னு சொல்லினோம், எல்லாரும் வரைவினோம் போயினோம். ஆனால் அதை ஊர் அடிப்படையாக அரைவாசி பேருக்கு தெரியாது. கூட்டம் எப்போ நடக்குன்னே தெரியாது, எப்போ போதுன்னே தெரியாது. அதுக்கான வரசில கணக்கும் காட்டுறதில்லை. ஆனால் எந்த பெரிய கோயிலாக இருந்தாலும் அதாவது அந்த ஊரில் தான் மீட்டிங் நடக்கும். எல்லாரும் பிஸ்னஸ் ஆன் வேலைக்காரன்னு சொன்னால் இன்றைக்கு நிற்கிற இளைஞர்களோ இல்லை அண்ணாக்களோ அப்பா அம்மாக்களோ யாராக இருந்தாலும் ஒரு அவங்களோட வேலையை விட்டு தான் நிற்கிறாங்க. அப்படி பார்க்க போய்க்க அவங்களும் வேலை தான் செய்கிறாங்களோ அவங்களும் பிஸ்னஸ் மேனாக வேலை தான் செய்யணும். அந்த கூட்டத்தை ஊர் அடிப்படையில் கோயில் முன்பாக கோயிலே நடக்க வேண்டும்ன்றதான் எங்களோட கருத்து. கட்டாயம் அது செய்யப்பட வேண்டும். அதான் எங்களோட கோரிக்கையும் இதுக்கு ஒரு முடிவாக தர வேணும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.
பொதுவில் கண்ணியம்மன் கோயிலில் வந்து இன்று வரைக்கும் களவு போனது வந்தது என்று சொல்லி கேள்விப்பட்டது குறைவு. ஒருக்காக தாலி போயிட்டுது. இப்போ 2ஆம் தரம் நான் அறிய கேள்விப்பட்டது இப்போ பெரிய களவுன்னு சொல்லி அந்த களவையும் வெளியில் போய் ஆக்கள் கேள்வி கேட்க போன ஆக்களுக்கெல்லாம் பதில் நிரந்தரமாக கிடைக்கல. உள்ளுக்குள்ளாலேருந்து லோயர் வச்சு களவான ஆக்களை எடுக்கணுமென்று சொல்லிக்க பொதுமக்கள் வந்து கட்டாயம் கேள்வி கேட்க வேணும். ஏன்னா கண்ணியம்மன் கோயிலுக்கு வந்து நாங்கள் தான் பொதுமக்கள் நோமலாக எல்லோரும் கேள்வி கேட்குற அளவுக்கு பதில் சொல்கிற அளவுக்கு தலைவராக்களே இல்லை. அவையோட என்னோட கோபமே இல்லை. ஆனால் நான் நிற்க வச்சு கேள்வி கேட்பேன் அவை செய்கிற பிள்ளைகளை. இது என் கண்ணியம்மாளுக்கு இந்த புங்குடுதீவுக்கே எடுத்துக்காட்டு கண்ணியம்மாள். அவன் பேரை இழுத்து கதைக்கிறது எனக்கு துண்டாக பிடிக்காது நோமலாக. ஆனால் இந்த களவு பிரச்சனைகளால் கோயில் வந்து கோயில் மரியாதை போகிற மாதிரி எந்த ஃபீலிங். கேள்வி கேட்குற வர்ற ஆக்களுக்கும் ஆக்களை வச்சு ஐயர்மாரை வச்சு வழக்கு போட்டு திசை மாற்றி கதையை மாற்றி நடந்துட்டு இருக்குது. ஆனால் கேள்வி கேட்க வந்தால் என்ன பிரச்சனைடா சுத்தவரை இருக்கிறாக்கள் கேள்வி கேட்குறது நோமல். தலைவர் என்று சொல்லி சொன்னால் கட்டாயம் பதில் சொல்லித்தான் ஆகணும். அவே களவெடுத்த ஆக்கள் காசை கொண்டு வந்து கொடுத்தாலும் அது பொதுமக்கள் அவைக்கு என்னத்துக்காக எடுத்தது புல் கணக்கும் போயிருக்கணும். களவெடுக்கிற ஆக்கள் கொஞ்சம் காசு எடுத்துன்னு போயிருக்க மாட்டாங்க. கொஞ்சம் காசு போகிறதும் அந்த ஆக்களும் அந்த பணியில் தான் இருந்திருக்கணும். அந்த ஆக்களை தான் அவை வச்சு வளர்த்தும் இருக்கணும். அப்போ ஆறு எடுப்பினம் ஆறு எடுக்க மாட்டோம்னு நிர்வாகம் இதண்டையில். 2வது நான் பொதுவாக காசு போட்டு கட்டின இதில் ஒரு ஆளுன்ட்டு சொல்லி நான் கேட்குறேன். இன்றைக்கு 5 வருஷம் 6 வருஷம் இன்று வரைக்கும் எங்களுக்கு கணக்கு கிடைக்கல. ஒவ்வொரு வருஷம் முடிஞ்சாலும் அந்த கணக்கு ஒப்படைக்க வேணும். எந்த நேரம் கடன் சொல்லின்னு இருக்கணும். கடன் சொன்னாலும் பரவாயில்ல போட்டு கட்டக்கூடிய டேலண்டில் எல்லோரும் இருக்கணும். ஆனால் கணக்கு கொடுத்தா தானே எந்த நேரம் கடனை காட்டியேன்ட்டு அம்மாவை கடன்காரி ஆக்கக்கூடாது. சரியா? அதுக்குள்ள களவு போயும் இன்னும் களவெடுத்த ஆக்கள் பொதுமக்களில் வச்சு தண்டவணும். நிர்வாகம் என்று சொல்லி சொன்னால் நீட்டு அவன் நிர்வாக திறன்கள் எல்லாம் அவன் சுத்தவரை வச்சிருந்து நடத்துகிற ஆக்கள்ன்ற முறையில் தான் இருக்குது. முதலாவது வந்து இந்த கண்ணியம்மாள் வந்து இப்போ உலக பெயர் பெற்றதாகவும் இருக்குது. சின்ன களவு வந்து பெருசாக இதாண்டி புங்குடுதீவு அடிக்கடி சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் அடிபட்டு இருக்குது. ஆனால் இப்படியான ஆக்களால் தான் அடிபடுதுன்னு நான் நினைக்கிறேன். உள்நாட்டு மக்களே எவ்வளோ பேர் கூலி வேலைக்கு போகுதுகள், வேலைக்கு போகுதுகள், உழைப்பில்லாமல் இருக்குதுகள். ஆனால் டபுளாக சம்பளம் கொடுத்து 8000 10,000 1000 1 லட்சம் கொடுத்து வேலைக்கு பணிக்கு சேர்க்கக்கூடிய அங்கே வேலை பெரிய வேலைகள் இல்லை. 10 பேர் போட்ட இடத்துல 20 பேர் வேலைக்கு போட்டு ஆக்களுக்கு எங்களோட ஊர் புங்குடுதீவு மக்களுக்கு வேலை கொடுக்கலாம். எல்லாரையும் கலர்ன்னு சொல்லி சொன்னால் எல்லாரையும் பிரித்து வைக்கலாது. நான் பார்த்த அளவுக்கு சாமி தூக்குறதுலேருந்து அங்கே ஓடி திரியத்துலேருந்து சாமி தூக்குறதுக்கு 10 பிள்ளை இல்லாட்டியும் சாமி தூக்கலாது. அதுக்காக கையில் காசு கொடுத்து நாங்கள் சாமி தூக்குற வைக்கிற அளவுக்கு அம்பாள் அவ்வளோக்கு இது கட்டும் போயில. நான் சின்னலேருந்து பார்த்ததுக்குள்ள சிரமதானமே காசு இல்லாமல் செய்து நடந்த இடம் தான். என்னட்ட என்ன கேள்வி கேட்குறேன்டாலும் நிர்வாகம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன் இப்படி சொன்னி என்ன இருந்தாலும் கூப்பிட்டு கதைக்கலாம், அதுவும் பிரச்சனை இல்லை. நான் புங்குடுதீவு 10ஆம் வட்டத்தில் வசிக்கிறேன். எனக்கு இந்த கோயில் தலைவர் செயலாளர் 12 வருஷமாக கொழும்பில் இருந்து கூட்டம் கொண்டா. நான் கொழும்பில் இருக்கேன். அது கூட்டம் கொண்டது இங்கே வந்த அப்புறம் ஒன்றும் தெரிவு செய்யவில்லை. ஊர் மக்களை வேலைக்கும் கூப்பிட்றதில்லை, ஒன்றுக்கும் கூப்பிட்றதில்லை. எல்லாம் வெளி மாவட்ட ஆக்கள் தான் வந்து வேலைக்கு எடுக்கிறது. அதெல்லாம் எங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா நான் ஊரில் இருக்கிறோம். மற்ற ஊரோட ஒத்து வேலை செய்கிறதுக்கு கதைக்கிறே இல்லை. ஒரு பொதுமக்களோட வந்து உதவி ஒன்றும் கேட்குறே இல்லை. அப்படி ஒன்று இருக்கிற கட்டத்தில் வேறு எல்லோரும் வெளிநாட்டு காசை கொடுத்தோன்னே வெளிநாட்டிலேருந்து அங்கே வெளி மாவட்டத்துலேருந்து ஆக்களை கொண்டு வந்து வேலை செய்கிறார். சமயக்காரனாலும் அப்படி, கூட்டுறவனாலும் அப்படி. பொம்பளை பிள்ளைகளை வேலைக்கு எடுக்கல. பொம்பளை பிள்ளைகளை 6 மணி புறா தான் வேலைக்கு அனுப்புறது, வீட்டுக்கு அனுப்புறது, பொழுதோட்ட நேரத்துக்கு புறா அனுப்புறது. ஒரு வேலைக்கு விட்டாலும் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு வீடு வரும் வேலையண்டு. இவ எந்த நேரத்துக்கு எல்லாத்தையும் ஒரு வேலையண்டா 10 வேலையை செய்ய விடுறது. அப்போ அவங்க வேலையை விட்டு போகிற காரணம் இதுதான். ஏன்னா ஒரு வேலையை நிரந்தரம் இல்லையே, எல்லா வேலையும் செய்கிறதுக்காக வேலைக்கு போக மாட்டான். ஒரு வேலையாண்டு குறிப்பிட்ட வேலையை கூப்பிட்டு தான் அவங்களும் வேலை செய்வாங்க ஊர் மக்கள். இது எல்லா வேலைக்கும் எல்லாரையும் பிடிச்சி வேலை செய்கிறதுனா கரைச்சல். அதுக்காக இது தெரிவு செய்து நல்ல கூட்டம் கொண்டு தெரிஞ்சு நல்ல முடிவு கொண்டு வரணும் உங்களுக்கு. அவ்வளோதான்.